யாழில் 3 வயது குழந்தைக்கு நடந்த கொடூரம். காயங்களின் மீது மிளகாய் தூள் பூசிய தாய். மட்டக்களப்பில் திடீரென நீல நிறமாக மாறிய நீர். ஆச்சரியத்தில் மக்கள். இடியுடன் கொட்டி தீர்க்க போகும் கனமழை. விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை. மலையக மக்களுக்கு வடக்கு கிழக்கில் நிலம். மனம் திறக்கும் எம்.ஏ. சுமந்திரன். நெடுந்தீவில் வெள்ள அழுத்தத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான 25,000 ரூபாய் கொடுப்பனவு மற்றும் உலர் உணவு நிவாரண பட்டியல்கள் இறுதி செய்யப்பட்டுள்ளது. 3 வயது குழந்தையை அடித்ததுடன் அதனால் ஏற்பட்ட காயத்தின் மீது மிளகாய் தூள் பூசி சித்திரவதை செய்ததாக கூறப்படும் கொடூர சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. குறித்த சம்பவம் யாழ்ப்பாணம் பொன்னாலை பகுதியில் இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் இவ்வாறு குழந்தையை சித்திரவதை செய்தவர் அந்த குழந்தையின் தாயின் 2வது கணவர் என்று கூறப்படுகிறது. அவருடன் இணைந்து தாயும் குழந்தையை தாக்கியுள்ளார் என்று கூறப்படுகிறது. அவர்களின் தாக்குதலில் குழந்தையின் உடலில் காயங்கள் ஏற்பட்டுள்ளன. அந்த காயங்களின் மீது மிளகாய் தூள் இட்டதுடன் குழந்தைக்கு பச்சை மிளகாயை உண்ண கொடுத்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த சம்பவம் தொடர்பில் சங்கானி பிரதேச செயலகத்தின் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் பிரதேச செயலக அதிகாரிகள் வட்டுக்கோட்டை காவல்துறையினரின் கவனத்துக்கு இந்த விடயத்தை கொண்டு சென்றுள்ளனர். இதையடுத்து கிராம சேவகர், பிரதேச செயலக சிறுவர் தொடர்பான உத்தியோகத்தர்கள் குறித்த வீட்டுக்கு சென்ற நிலையில் கணவனும் மனைவியும் அந்த பிள்ளையையும் கொண்டு தப்பிச் சென்றுள்ளனர் என்று கூறப்படுகிறது. பிள்ளையை அவர்களிடமிருந்து மீட்டு அவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை காவல்துறையினருடன் பிரதேச செயலக உத்தியோகத்தர்கள் இணைந்து மேற்கொண்டு வருகின்றனர். மட்டக்களப்பு நகர் பொற்தொழிலாளர் வீதியில் உள்ள வீடு ஒன்றின் கிணற்று நீர் திடீரென நீல நிறமாக மாறியுள்ள சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது. இன்று காலையில் தண்ணீர் தொட்டியை நிரப்புவதற்கு தண்ணீர் பம்பை இயக்கியவுடன் தண்ணீர் நீல நிறத்தில் வெளிவந்துள்ளது. இதையடுத்து அதிர்ச்சியடைந்த வீட்டின் உரிமையாளர் தண்ணீர் பம்பை நிறுத்திவிட்டு கிணற்றில் வாளியில் தண்ணீரை எடுத்து சோதனை செய்த போது அதுவும் நீல நிறத்தில் நிறம் மாறியுள்ளதை உறுதிப்படுத்தியுள்ளார். சம்பவம் தொடர்பாக கிராம உத்தியோகத்தருக்கு அறிவித்துள்ளதாக வீட்டின் உரிமையாளர் தெரிவித்துள்ளார். வீட்டின் கிணற்றில் உள்ள தண்ணீர் நீல நிறமாகிய விடயம் அப்பகுதியில் ஆச்சரியத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் மழைக்காலத்தில் கிணற்றில் உள்ள தண்ணீர் நீல நிறமாக மாறும் சம்பவங்கள் முன்னரும் இடம்பெற்றுள்ளதாக சிலர் கருத்து தெரிவித்து வருகின்றனர். வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் புத்தளம் மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது மத்திய மற்றும் மோவா மாகாணங்களிலும் குருநாகல், அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மேல் மற்றும் சப்ரகமுவா மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் பல இடங்களில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. சப்ரகமுவா மத்திய மற்றும் தென் மாகாணங்களில் சில இடங்களில் அதிகாலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக உள்ளூர் மயமாக்கப்பட்ட பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மலையகத்திலிருந்து வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு வந்து குடியேறுமாறு எமது தமிழ் உறவுகளை அழைப்பதற்கு தயாராக உள்ளதாக தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். மனோ கணேசனும் மலையக மக்களும் அதற்கான விருப்பத்தை வெளிப்படுத்தியிருக்கும் நிலையில் அம்மக்களை மிகுந்த பாசத்துடன் மனதார வரவேற்பதற்கு தயாராக இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் தள பதிவு ஒன்றிலேயே எம்.ஏ. சுமந்திரன் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அப்பதிவில் கூறியிருப்பதாவது: உங்களுடன் கடந்த வாரம் கண்டி, கம்பளைக்கு சென்ற போது மலையகத்தில் இருந்து வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு வந்து குடியேறுமாறு எமது தமிழுறவுகளை அழைப்பதற்கு தயாராக வந்தோம். ஆனால் நீங்களும் அவர்களும் அதற்கான விருப்பத்தை தெரிவிக்கும் வரை பகிரங்கமாக அதனை சொல்வதை தவிர்த்திருந்தோம். இப்போது அரசியல் தலைவர்கள் மட்டுமல்ல, மக்களும் அதனை விரும்புவதாக சொல்கிறார்கள் என்பது தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் உங்களை மிகுந்த பாசத்துடன் மனதார வரவேற்கிறோம். ஏற்கனவே எம்மில் பலர் தங்கள் சொந்த நிலங்களை கொடுப்பதற்கு முன் வந்துள்ளார்கள். அதே போன்று அரச காணிகளையும் வாழ்விடங்களுக்கும் பயிற்சிகை மற்றும் தோட்டம் போன்றனவற்றுக்கும் பெற்றுத்தர எம்மாலான முயற்சிகளை செய்து கொடுப்போம் என தெரிவித்துள்ளார். வெள்ள அழுத்தத்தினால் நெடுந்தீவு பிரதேச செயலக பிரிவில் 1216 குடும்பங்களைச் சேர்ந்த 3664 அங்கத்தவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் எனவும் உலருணவு நிவாரணத்துக்காக 1117 குடும்பங்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் 25,000 ரூபாய் கொடுப்பனவுக்காக 1190 வீடுகளில் 778 வீடுகள் தெரிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் கொடுப்பனவுகள் நாளை முதல் வழங்க ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் நெடுந்தீவு பிரதேச செயலாளரால் நேற்றைய தினம் அரசாங்க அதிபருக்கு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது.